Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics Unit 8 Heat and Thermodynamics book back problem number 11. Problem என்னன்னா, an ideal gas is taken in the cyclic process as shown in the figure. Calculate work done by the gas, work done on the gas, net work done in the process அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கீழே ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த சைக்ளிக் ப்ராசஸில் ஒர்க் டன் பை த கேஸ் எவ்வளவு, ஒர்க் டன் ஆன் த கேஸ் எவ்வளவு, நெட் ஒர்க் டன் இன் த ப்ராசஸ். இது ஒரு சைக்ளிக் ப்ராசஸ். இந்த சைக்ளிக் ப்ராசஸில் நெட் ஒர்க் டன் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கிராஃப்லேருந்து நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் வால்யூம் எடுத்திருக்காங்க. வால்யூமோட யூனிட் மீட்டர் கியூப். ஒய் ஆக்சிஸில் ப்ரெஷர் எடுத்திருக்காங்க. ப்ரெஷரோட யூனிட்டை பாஸ்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைக்ளிக் ப்ராசஸில் ஏபிசிஏ அப்படிங்கிற சைக்ளிக் ப்ராசஸில் ஒவ்வொரு ஸ்டேஜையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஏ டு பி வரும்போது கேஸில் என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஏங்கிற பாயிண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரெஷர் 600, கரஸ்பாண்டிங் வால்யூம் 3. பிங்கிற பாயிண்டில் கரஸ்பாண்டிங் ப்ரெஷர் 400, கரஸ்பாண்டிங் வால்யூம் 6. ஸோ ஏ டு பி வரும்போது கேஸ்னுடைய ப்ரெஷர் 600 to 400 டிக்ரீஸ் ஆகுது. அதே சமயம் வால்யூம் 3 to 6 ஆகுது. அதாவது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. தட் மீன்ஸ் கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா ஒர்க் இஸ் டன் பை த கேஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒர்க் டன் பை த கேஸ் வேணும்னா ஏரியா அண்டர் த கர்வ் ஏபி, ஏபிங்கிற கர்வுக்கு அடியில் உள்ள ஏரியா தான் ஒர்க் டன் பை த கேஸ். ஸோ இந்த பாயிண்ட்டை முதல்ல நம்ம நோட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏ டு பி போகும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. திஸ் மீன்ஸ் தட் கேஸ் எக்ஸ்பேண்ட்ஸ். ஸோ ஒர்க் இஸ் டன் பை த கேஸ். அப்போ ஒர்க் டன் பை த கேஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஏரியா அண்டர் த கர்வ் ஏபி இதை கால்குலேட் பண்ணால் போதும், நமக்கு ஒர்க் டன் பை த கேஸ் கிடச்சிரும். ஒர்க் டன் பை த கேஸை நம்ம சைன் கன்வென்ஷன் படி பாசிட்டிவாக எடுப்போம். இப்போ அடுத்த ஸ்டேஜை பார்க்கலாம். பி டு சி. பி டு சி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். பிங்கிற பாயிண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரெஷர் 400, கரஸ்பாண்டிங் வால்யூம் 6. சிங்கிற பாயிண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரெஷர் 400, கரஸ்பாண்டிங் வால்யூம் 3. ஸோ பி டு சி போகும்போது ப்ரெஷரில் எந்த சேஞ்சும் இல்லை. ஆனால் வால்யூம் 6லேருந்து 3 ஆகுது. அதாவது வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது என்ன அர்த்தம்? கேஸ் இஸ் கம்ப்ரெஸ்ட். டு கம்ப்ரெஸ் த கேஸ், கேஸை கம்ப்ரெஸ் பண்ணணுன்னா ஒர்க் ஹேஸ் டு பி டன். ஸோ த ஒர்க் இஸ் டன் ஆன் த கேஸ். இதை தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டு கால்குலேட் த ஒர்க் டன் ஆன் த கேஸ் we have to find the area under the curve BC. The area of the rectangle is the area under the curve BC. ஸோ இந்த பாயிண்ட்டை இப்போ நோட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட், டூரிங் த ப்ராசஸ் பி டு சியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸில் வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. திஸ் மீன்ஸ் தட் கேஸ் இஸ் கம்ப்ரெஸ்ட். கேஸை கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் இஸ் டன் ஆன் த கேஸ். ஸோ ஒர்க் டன் ஆன் த கேஸை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒர்க் டன் ஆன் த கேஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா we have to find the area under the curve BC. சைன் கன்வென்ஷன் படி ஒர்க் டன் ஆன் த கேஸை நம்ம நெகட்டிவாக எடுப்போம். நெக்ஸ்ட், சி டு ஏ போகும்போது என்ன சேஞ்ச் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். சிங்கிற பாயிண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரெஷர் 400, கரஸ்பாண்டிங் வால்யூம் 3. ஏங்கிற பாயிண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரெஷர் 600, வால்யூம் 3. அதாவது ப்ரெஷர் 400லேருந்து 600 இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் வால்யூமில் எந்த சேஞ்சும் இல்லை. இந்த மாதிரியான ப்ராசஸை நம்ம ஐசோகாரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோகாரிக் ப்ராசஸில் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த பாயிண்ட்டையும் நம்ம இப்போ நோட் பண்ணிக்கலாம். இது சைக்ளிக் ப்ராசஸில் மூணாவது ப்ராசஸ் C to A.
ஸோ C2Aல வந்து வால்யூம் சேஞ்ச் ஆகலை, ஆனால் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரியான ப்ராசஸை நம்ம ஐசோகாரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோகாரிக் ப்ராசஸில் ஒர்க் டன் 0. ஸோ நெட் ஒர்க் டன் கால்குலேட் பண்ணும்போது நெட் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை த கேஸ் ப்ளஸ் ஒர்க் டன் ஆன் த கேஸ். அதை கால்குலேட் பண்ணால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு we will calculate what is the work done by the gas. Next we are going to calculate what is the work done on the gas. அதுக்கப்புறம் நம்ம net work done எவ்வளவு அப்படின்னு calculate பண்ணலாம். So first let us calculate what is the work done by the gas. So A to B போகும்போது work is done by the gas. அப்போ area under the curve AB is the work done by the gas. ஸோ ஏரியா அண்டர் த கர்வ் ஏபி அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா இந்த டோட்டல் போர்ஷன் வரும். அதாவது ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பும் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பும் சேர்ந்தது தான் இந்த ஏரியா அண்டர் த கர்வ் ஏபி. இப்போ ஏரியா அண்டர் த கர்வ் ஏபியை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி. ஏ டு பியில் ஒர்க் இஸ் டன் பை த கேஸ். So this is the stage where the work is done by the gas. So the work done by the gas calculate பண்றதுக்கு we have to find the area under the curve AB. Area under the curve AB calculate பண்ணோம்னா நமக்கு work done by the gas தெரிஞ்சிரும். So AB அப்படிங்கிற கருவுக்கு கீழே என்ன ஏரியா இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு we are having two shapes here. ஒன்று வந்து ட்ரையாங்குலர் ஷேப், அதுக்கு கீழே ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணிக்குவோம். இது வந்து C, இது வந்து D, இந்த பாயிண்ட்டை Eன்னு எடுத்துக்குவோம். ஸோ ஏரியா அண்டர் ஏபி, ஏரியா அண்டர் ஏபி அப்படிங்கிற கர்வுக்கு கீழே இருக்கிற ஏரியாவை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பிசிடிஇ. ஸோ இதுதான் டோட்டல் ஏரியா. இந்த டோட்டல் ஏரியாவை கால்குலேட் பண்ணால் தட் இஸ் த ஒர்க் டன் பை த கேஸ். Okay, now let us calculate what is the area of triangle ABC. Area of triangle ABC is equal to triangle நோட ஏரியாக்கு என்ன ஃபார்முலா? half into base into height. This is equal to half into base. Base எவ்வளவு? 3 to 6 அப்படின்னா இந்த distance வந்து 3. So base is 3. What is height? Height is, this is the height. So the distance between these 2 points is 600 minus 400 is equal to 200. இதை கேன்சல் பண்ணோம்னா 1 2s are 2, 100 2s are 200. So 100 into 3 is equal to 300. Now let us calculate what is the area of rectangle BCDE. So area of rectangle BCDE எப்படி calculate பண்ணுறது? length into breadth. Length into breadth. So இதை வந்து breadthனு எடுத்துக்குவோம், இதை வந்து lengthனு எடுத்துக்குவோம். So this is the breadth and this is the length. Breadth is 6 minus 3 is equal to 3. இந்த distance எவ்வளவுனா 400. So this is 400. Therefore length into breadth is 3 into 400 which is equal to 1200. Now what is the total area? Total area is equal to 300 plus 1200 which is equal to 1500. So this is the work done
by the gas. So work done by the gas is equal to 1500. work done க்கு என்ன யூனிட்னா ஜூல். இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1.5 கிலோ ஜூல் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒர்க் டன் பை த கேஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் டன் பை த கேஸை கால்குலேட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் 1.5 கிலோ ஜூல்ஸ். ஒர்க் டன் பை த கேஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு வாட் இஸ் த ஏரியா அண்டர் த கர்வ் ஏபி அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு ஒர்க் டன் பை த கேஸ் கிடச்சிரும். திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த ஃபஸ்ட் சப்டிவிஷன். அடுத்து செகண்ட் சப்டிவிஷனை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம ஒர்க் டன் ஆன் த கேஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டூரிங் த ப்ராசஸ் பி டு சி கேஸ்னுடைய வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. 6லேருந்து 3க்கு டிக்ரீஸ் ஆகுது. இந்த ப்ராசஸில் வால்யூம் இஸ் டிக்ரீஸிங். வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா கேஸை கம்ப்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கேஸை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் ஹேஸ் டு பி டன் ஆன் த கேஸ். கேஸ் மேலே நம்ம ஒர்க் பண்ணணும். அதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஒர்க் டன் ஆன் த கேஸ். ஸோ இந்த ப்ராசஸில் ஒர்க் இஸ் டன் ஆன் த கேஸ். ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஏரியா அண்டர் த கர்வ் பிசியை கால்குலேட் பண்ணணும். ஸோ பிசிக்கு கீழே என்ன ஏரியா கவர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட்டை டின்னு எடுத்துக்குவோம், இந்த பாயிண்ட்டை ஈன்னு எடுத்துக்குவோம். ஸோ பிசிக்கு கீழே எவ்வளவு ஏரியா கவர் ஆகிருக்கு அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ இந்த பாயிண்ட் வந்து 400. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளை கால்குலேட் பண்ணோம்னா தட் இஸ் த ஒர்க் டன் ஆன் த கேஸ். ஸோ ஒர்க் டன் ஆன் த கேஸ் is equal to area under the curve BC. So area under the curve BC வேணும்னா we have to find the area of rectangle BCDE. So area of BCDE வேணும். BCDE is nothing but a rectangle. ஸோ ரெக்டாங்கிளினுடைய ஏரியாவை எப்படி எழுதலாம்? லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு எழுதலாம். ஸோ இங்கே பிரெத் வந்து ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரி 3, லென்த்தை வந்து 400. ஏற்கனவே இது ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 300 இன்ட்டு 400 இஸ் 1200. ஸோ ஒர்க் டன் ஆன் த கேஸ் இஸ் 1200 ஜூல்ஸ் பிகாஸ் ஜூல் இஸ் த unit of work. Now this can be written as 1.2 kilojoules. Work done on the gas on this by sign convention we can take it as negative. So work done on the gas is equal to minus 1.2 kilojoules. Next net work done எவ்வளவு அப்படின்னு calculate பண்ணலாம். So net work done is equal to net work done is equal to work done by the gas plus work done on the gas. So work done by the gas எவ்வளவு? 1500 joules. Work done on the gas எவ்வளவு? It is negative. It is minus 1200 joules. So this is equal to 300 joules. இது வந்து பாசிட்டிவ். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் கிளாக் வைஸில் நடந்துச்சுன்னா ஒர்க் டன் வில் பி பாசிட்டிவ். நெட் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 300 joules and it is positive. சைக்ளிக் ப்ராசஸ் கிளாக் வைஸில் இருந்தால் நெட் ஒர்க் டன் வந்து பாசிட்டிவ். சைக்ளிக் ப்ராசஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருந்தால் நெட் ஒர்க் டன் வந்து நெகட்டிவாக வரும். ஸோ திஸ் இஸ் அ ஆன்சர் ஃபார் த தேர்ட் சப்டிவிஷன். ஸோ த ஆன்சர் இஸ் ஒர்க் டன்
by the gas is equal to 1500 joules work done on the gas is equal to minus 1200 joules. Third, net work done is equal to 300 joules. So this is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு புக் பேக் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.